Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது decision making statements in C++. Decision making statements. The conditional statements, also known as the decision control structures such as if else, switch, etc. are used for decision making purposes in C++ programs. C++ programs-ல இந்த மாதிரி conditional statements, if else, switch இந்த மாதிரி statements-லாம் எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அதனாலதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து decision making statements சொல்றோம். They are also known as decision making statements. அதாவது இந்த conditional statements வந்து இன்னொரு பேர் என்னன்னா decision making statements and are used to evaluate one or more conditions and make decision whether to execute a set of statements or not. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனோ இல்ல மோர் தென் ஒன் கண்டிஷனையும் வந்து எவாலுவேட் பண்ணி அதுல வந்து ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா, அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுப்போம். என்ன டெசிஷன்? அந்த பர்டிகுலர் பிளாக் உண்டான ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேண்டாமா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி டெசிஷன் எடுக்கிறது தான் இந்த decision making statements. These decision making statements in programming languages decide the direction of flow of program execution. நம்ம அது இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளோ, அதாவது ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து பார்த்துருக்கோம் இதுக்கு முந்தின டாபிக்ல. ஓகேவா? அதுல வந்து அதாவது அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த டெசிஷன் மேக்கிங் வந்து டிசைட் பண்ணும். அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் பிளாக் யூஸ் பின்னாடி நீங்க பாப்பீங்க, பர்டிகுலர் பிளாக் வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமா. அந்த பர்டிகுலர் பிளாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டைரக்ஷன்ல போகும், இல்லைன்னா வேற டைரக்ஷன்ல போகும். ஸோ அந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல இந்த ப்ரோக்ராம் வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது தான் இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீட் ஃபார் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எதுக்கு வந்து நம்ம இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, there comes situations in real life when we need to make some decisions and based on these decisions we decide what should we do next. நம்ம ரியல் லைஃப்ல நம்ம வந்து நிறைய டைம்ல வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா சம் டெசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த டெசிஷனை பொறுத்து அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவோம். அந்த மாதிரி சிமிலர் சிச்சுவேஷன்ஸ் அரைஸ் இன் ப்ரோக்ராமிங் ஆல்சோ. அதே மாதிரி ப்ரோக்ராமிங்லயும் நமக்கு அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து டெசிஷன் எடுக்க வேண்டியது சிச்சுவேஷன் இருக்கும். where we need to make some decisions and based on these decisions we will execute the next block of code. Similar situation எங்க ப்ரோக்ராமிங்ல எங்க வரும் அப்படின்னா, நம்ம சம் டெசிஷன் எடுத்து அந்த டெசிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ற சிச்சுவேஷன் தான் இந்த சிமிலர் சிச்சுவேஷன் when compared to that real life situation. ஓகேவா? For example, in C++, if x occurs, then execute y, else execute z. அந்த ப்ரோக்ராமிங்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒய் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா இசட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம கீழே ப்ரோக்ராமேட்டிக்கலா பார்ப்போம், அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேர் கேன் பி மல்டிபிள் கண்டிஷன்ஸ். அப்போ ஒரு கண்டிஷன்ஸ் தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது, நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கூட இருக்கலாம். அந்த மல்டிபிள் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா டெசிஷன் எடுத்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுக்கு தான் இன்னொரு பேரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து C++ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, இஃப் எல்ஸ் இருக்கு, இது வந்து டெர்னரி கண்டிஷனல் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கண்டிஷனல் ஆபரேட்டர் இருக்கு. அடுத்தது வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இஃப் எல்ஸ்ல வந்து நமக்கு 4 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சிம்பிள் இஃப், அடுத்தது வந்து இஃப் எல்ஸ், அடுத்தது இஃப் எல்ஸ் இஃப், அடுத்தது வந்து நெஸ்டட் இஃப். இது வந்து இதனோட என்னது சின்டெக்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்கு. நம்ம இதை இன்னும் வந்து டீட்டெயிலா உள்ள பார்ப்போம், அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனுக்கு இதோட என்னது சின்டெக்ஸ் கொடுத்துருக்கு. இது எல்லாமே என்னது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷன் எவாலுவேட் ஆகி பேஸ்ட் ஆன் தட் ரிசல்ட் ஆஃப் தட் கண்டிஷன் இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நமக்கு அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கு, பட் அதுவுமே வந்து நம்ம அலாங் வித் தட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு சம் டெசிஷன் வந்து எடுப்போம். ஓகேவா? இது பாருங்க,
decision making statements. Following are decision making statements available in C++. என்னென்ன decision making statement மேல பார்த்தோம் அதே தான் இங்க ஸ்டேட்மெண்டா பார்க்கிறோம். if first வந்து if statement, அடுத்தது if else statement, அடுத்தது nested if statement, அடுத்தது if else if ladder. லேடர் அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் சொல்லுவோம்ல படிக்கட்டு அந்த மாதிரி இருக்கிறதா லேடர். அடுத்தது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது கண்டிஷனல் ஆப்ரேட்டர். நம்ம அங்க மேல வந்து செகண்டா பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து இங்க கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்கு. இதைதான் சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் கொஸ்டின் மார்க் ட்ரூ ஃபால்ஸ். இதுதான் வந்து அங்க கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த். அதுக்கப்புறம் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம எதோட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். வித் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸோட யூஸ் பண்ணுவோம். கண்டிஷன் இல்லாமையும் இது யூஸ் பண்ணலாம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்? பிரேக், கண்டினியூ, கோ டு, ரிட்டர்ன். இதெல்லாம் தான் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து ஒவ்வொன்றும் டீட்டெயிலா என்னங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ல if statement in C++. The if statement is the most simple decision making statement. இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிளான decision making statement எது அப்படின்னா if statement தான். It is used to decide whether a certain statement or block of statement will be executed or not. அதாவது இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா டிசைட் பண்றதுக்காக ஒரு சர்டன் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸோ எக்ஸிக்யூட் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். தட் இஸ் இஃப் அ சர்டன் கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் அ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட், அதர்வைஸ் நாட். அப்படின்னா ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா மட்டும் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைன்னா ஆகாது. சின்டெக்ஸ் பாருங்க, இஃப் கண்டிஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் டு எக்ஸிக்யூட் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கு, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுல போட்டிருக்கு இல்லையா, ஸ்டேட்மெண்ட்ஸ் டு எக்ஸிக்யூட் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ. சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்தது இந்த வெளியே இருக்கிற இஃப் கண்டிஷன் கூட்ட வெளியே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூ ஆனா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இஃப் கண்டிஷனுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிளாக்கை ஸ்கிப் பண்ணிட்டு இஃப் கண்டிஷனுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் C++. இதுக்கு ஃப்ளோ சார்ட் எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போறோம். பாருங்க ஃப்ளோ சார்ட். இதுல வந்து என்ன சொல்லியிருக்கு, ப்ரோக்ராமோட ஃப்ளோ. இந்த மேல ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க இல்லையா, அது வேற எங்கேயோ இருந்து வருது, இங்க வந்து அந்த வேற இதுலயே போய் ஜாயிண்ட் ஆகுது. ஓகேவா, இதுல வந்து ஒரு சென்டர் பார்ட் நம்ம இஃப் பார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப இஃப் பார்ட்ல அந்த கண்டிஷன் அப்படிங்கறத பார்த்தோம்ல, இந்த கண்டிஷன் வந்து நம்ம இப்படிதான் டைமண்ட் ஷேப்ல ஃப்ளோ சார்ட்ல போடுவோம். கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன ஆகும், இஃப் கண்டிஷனோட அந்த பர்டிகுலர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த பேரந்தசிஸ்ல போட்டிருந்தோம்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாம அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து, இது ஆக்சுவலா யூசர் கோடு, யூசர் நேம் கோடுன்னு கொடுத்தாங்க, அதை மாத்திக்கிங்க. யூசர் கோடு இஃப் கண்டிஷன், இது வந்து அந்த பர்டிகுலர் பிளாக், இது கண்டிஷன் இல்ல, இஃப் கண்டிஷன்ல இருக்கிற பிளாக். ஓகேவா, அந்த பிளாக் வந்து இதுல எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து யூசர் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து அந்த ஃப்ளோ சார்ட். நம்ம ஏற்கனவே பார்த்த சின்டெக்ஸ் தான் வந்து நமக்கு டயக்ராமேட்டிக்கா கொடுத்தா இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேவா, ஓகே. அடுத்தது டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது நமக்கு இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். இந்த இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம்ல தான் வந்து நம்ம இந்த சி அவுட் சிஇன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ஐஓ ஸ்ட்ரீம் இன்க்ளூட் பண்றோம். அந்த ஐஓ ஸ்ட்ரீம் எங்க இருக்கு, எந்த நேம் ஸ்பேஸ்ல இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ்ல இருக்கு. அதனாலதான் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன். எப்பவுமே வந்து எக்ஸிகியூஷன் எங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கான்ஸ்டன்டா வேல்யூஸ் போட்டுட்டோம். யூசர்கிட்ட இருந்து எதுவும் இன்புட் வாங்கல, நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பாக்குறோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டோம், டைரக்டா வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ போட்டு நம்ம செக் பண்றோம். இஃப் அந்த கண்டிஷன் பார்த்தோம்ல, கண்டிஷன் என்னது, 20 கிரேட்டர் தென் 18. 20 வந்து 18 விட பெரிய நம்பரா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த பராந்தசிஸ்க்கு இடையில உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாம வெளியே வந்து அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆ ஃபால்ஸா, ட்ரூ.
ஏன்னா 20 வந்து 18ஓட பெரிய நம்பர். அப்ப இந்த சி அவுட் 20 இஸ் கிரேட்டர் than 18 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சி அவுட்ங்கிறது என்னது? அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து இந்த ஸ்கிரீன்ல அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட். சோ இந்த என்னதான் பிரிண்ட் ஆகும் ஸ்கிரீன்ல? 20 இஸ் கிரேட்டர் than 18. சப்போஸ் இந்த 20 இருக்கிற இடத்துல நமக்கு 15 இருந்துச்சு அப்படின்னா, if 15 greater than 18 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, அப்ப அந்த கண்டிஷன் செக் போனது என்ன வரும்? கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடும். அதாவது ஃபால்ஸ் ஆயிடும். 15 வந்து 18 பெரிய நம்பர் கிடையாது. அப்ப என்ன பண்ணும்? இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த பிளாக்குக்குள்ள இருக்கிறது, பேரந்தசிஸ்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அது உடனே இங்க கீழே வந்துரும். ஓகேவா? இப்ப இதுல வந்து கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட் என்ன வரும்? 20 இஸ் கிரேட்டர் than 18. ஓகேவா? இப்ப சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரே ஸ்லைட்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்படி பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஏதோ கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2 வெவ்வேறு கலர்ல கொடுத்துருக்கேன். சின்டெக்ஸும் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? Okay. Second, if-else statement in C++. The if statement alone tells us that if a condition is true, it will execute a block of statements. And if the condition is false, it won't. If statement நமக்கு என்ன சொல்லுது? நம்ம சிம்பிள் if மேல பார்த்தோம்ல, அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சுன்னா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணு. சப்போஸ் இது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது? அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாத. இது மட்டும் தான் என்ன சொல்லுது அப்படின்னா மேல பார்த்த இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. பட் வாட் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் எல்ஸ் வென் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்? நம்ம என்ன பண்றது? கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அதை பண்ணு, இல்லைன்னா பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் அது சொல்லுது சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். பட் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குது. ஹியர் கம்ஸ் C++ எல் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல தான் நமக்கு என்ன தேவைப்படுது? எல் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது. இந்த இடத்துல வருதுன்னு போட்டு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? We can use this else statement with the if statement to execute a block of code when the condition is false. நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எல் ஸ்டேட்மெண்ட் ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தாலோ ஃபால்ஸா இருந்தாலோ நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ட்ரூவா இருந்துச்சுன்னா பர்டிகுலர் பிளாக் வந்து அந்த ட்ரூ கண்டிஷன், இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனுக்கு கீழே இருக்கிற பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எல்ஸ் கண்டிஷனுக்கு கீழே இருக்கிற பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க ஒரு பிராக்கெட் வந்து மிஸ் ஆயிடுச்சு, நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. The if-else statement consists of 2 blocks, one for else expression and one for true expression. இந்த if-else statementல 2 பிளாக் இருக்கும். ஒன்னு எதுக்கு அப்படின்னா ஃபால்ஸ் ஆச்சு, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஒரு பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்னொன்னு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஒரு பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதான் இங்க போட்டுருக்காங்க பாருங்க. if the condition true ஆச்சு அப்படின்னா executes this block if the condition is true. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ் பார்ட்ல இருக்கிற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட்ஸ் திஸ் பிளாக் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகே, இதுக்கு ஃப்ளோ சார்ட் பார்த்துருவோம். இஃப் எல்ஸ் இன் C++ ஃப்ளோ சார்ட். இது வந்து இங்கேயும் அதே மாதிரி தான். என்னது? ஃப்ளோ எங்க இருந்தோ வருது. இந்த இடத்துல தான் நம்ம இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? இஃப் பார்ட்ல இருக்கிற பாடி வந்து அதாவது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எல்ஸ் பார்ட்ல இருக்கிற பாடி அதாவது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது ட்ரூ ஆனாலும் ஃபால்ஸ் ஆனாலும் இதுல ஏதாவது ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிட்டு என்ன வந்துடும்? இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே வந்துடும். ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் பிலோ இஃப். ஓகேவா? கண்டிஷன் ட்ரூ ஆனா இஃப் பார்ட் ஒர்க் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் ஃபால்ஸ் ஆனாலும் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்டோட ஃப்ளோ சார்ட். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸ் இன் C++. இது அதேதான். நான் இது இந்த ஹெடர் ஃபைல்லாம் பின்னாடி வர ப்ரோக்ராம்ஸ்ல வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கறதுனால எடுத்திருப்பேன். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஹெடர் பார்ட் அதாவது ஹேஷ் இன்க்ளூட் IOStream யூசிங் நேம் ஸ்பேஸ் std int main இதெல்லாம் வந்து சில இதுல வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். இதெல்லாம் நீங்க அதுல போட்டு எக்ஸிக்யூட் பண்றதுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா?
ஆஸ் யூஷுவல் இது வந்து ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷன் இதுல வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ட் i ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கு 20 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஐங்கிறது வேரியபிள். இஃப் இப்பதான் வந்து நம்மளோட மேல பார்த்தோம் இல்லையா அந்த போர்ஷன். இது பாரு, இஃப் i ஈக்குவல் டு 10 ஐ வந்து 10 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? இஃப் கண்டிஷனுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எது எக்ஸிக்யூட் ஆகும்? சி அவுட் i is 10 எல்ஸ் அப்படி இல்ல ஐ வந்து 10 இல்ல அப்படின்னா எது எக்ஸிக்யூட் ஆகும்? சி அவுட் i is 20 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு என்ன வரும்? அதுக்கு கீழே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சி அவுட் அவுட் சைட் இஃப் எல்ஸ் பிளாக். இப்ப நமக்கு இங்க வந்துருவோம். இப்ப i ஈக்குவல் டு வேல்யூ என்ன அசைன் பண்ணி வச்சிருக்கோம்? 20 அசைன் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இந்த கண்டிஷன் வந்து இந்த இடத்துல ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? ஃபால்ஸ் ஆயிடும். ஏன்? i வந்து 20 ஈக்குவல் டு 10 இல்ல. அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா என்ன ஆகும்? இந்த இஃப் பிளாக் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்கு? i இஸ் 20. அப்ப 20ங்கிறது பிரிண்ட் ஆயிட்டு என்ன பண்ணோம்? இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் என்னங்கிறது எதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நியூ லைனை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நியூ லைன் வந்து பிரிண்ட் பண்ணும். i இஸ் 20 அப்படின்னு பிரிண்ட் ஆயிட்டு இந்த நியூ லைன் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த லைனுக்கு வந்துடும். அடுத்த லைன்ல வந்துட்டு கீழே வந்து என்ன ஆகும்? அவுட் சைடு இஃப் எல்ஸ் பிளாக் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் இங்க அவுட்புட்டா விட்டுருக்காங்க. i is 20 இங்க வந்து ஒரு நியூ லைன் வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கு கீழே வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட், அதாவது ப்ரோக்ராமோட ஃப்ளோக்கு வந்துட்டு அவுட் சைடு இஃப் எல்ஸ் பிளாக் அது எக்ஸிக்யூட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள். அடுத்தது nested if else. Nested if else. A nested if in C++ is an if statement that is target of another if statement. அதாவது nested if statement வந்து C++ல இருக்கிற ஒரு if statement தான் that is target of another if statement. இது வந்து இதுக்குள்ள என்ன இருக்கும்னா இன்னொரு if statement இருக்கும். அதுதான் வந்து நம்ம இந்த nested if statement அப்படின்னு சொல்றோம். Nested if statements mean an if statement inside another if statement. இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நல்லா புரியும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணிருங்க. nested if statementங்கிறது என்னது? if statementக்குள்ள இன்னொரு if statement. if statement inside another if statement. if statement இன்னொரு if statementக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yes, C++ allow us to nested if statements within if statements. That is, we can place if statement inside another if statement. நீங்க இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு எழுதுனா போதும், கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். சிண்டெக்ஸ் பாருங்க, இங்க பாரு, இதுல வந்து if இருக்கு, கண்டிஷன் 1. இந்த கண்டிஷன் 1 வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா நம்ம நார்மலா இஃப்க்கு பார்த்தோம்ல என்ன ஆகும்? இமீடியட்டா இந்த இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து இந்த பராந்தசிஸ்ல இருந்து இந்த பராந்தசிஸ் வரையில எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்டோட பராந்தசிஸ். அதாவது இது எல்லாமே வந்து என்னது? பிளாக் ஆஃப் கோட். பாரு, எக்ஸிக்யூட்ஸ் when condition 1 is true. இந்த கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இஃப்க்கு கீழே இருக்கு இமீடியட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இமீடியட் பிளாக் எதுனா இதுதான் இமீடியட் பிளாக். இப்ப என்ன ஆகும்? இந்த இமீடியட் பிளாக்ல என்ன இருக்கு அப்படின்னா இஃப் கண்டிஷன் 2 அப்படிங்கிறதுக்கு ஒரே நிமிஷம் மேல சொல்லிடுறேன். இந்த டபுள் ஃபார்வர்டு ஸ்லாஷ் போட்டு எந்த அது லைன் டைப் பண்ணியிருந்தா இது கம்பைலர் வந்து கோ த்ரூவே பண்ணாது. இது ஜஸ்ட் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. நீ இதுல தப்பா எது கொடுத்திருந்தீங்கன்னா கூட அது என்ன கம்பைலர் வந்து எதுவுமே பண்ணாது. ஓகேவா? அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது, அதை வந்து கோ த்ரூ கூட பண்ணாது. இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. இது என்ன சொல்லுவோம்னா டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து இது எதை லைட் டைப் பண்ணா இது கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்றோம். அதாவது கீழே ஏதோ பண்ணியிருக்கோம் இல்ல மேல ஏதோ பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து கமெண்ட் கொடுத்துருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த கமெண்ட்னா நீ யூஸ்வலா அதை கமெண்ட் அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த கமெண்ட். கமெண்ட்னா யாரையோ பத்தி எதையோ சொல்றோம் அப்படிங்கிறது தானே கமெண்ட். அது இந்த கீழே இருக்கிற லைனை பத்தி ஒரு கமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் இது என்னது? டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து ஒரு லைன் எழுதுறது. இது டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து ஒரு லைன் போட்டோம் அதுனா சிங்கிள் லைன் கமாண்ட். நமக்கு வந்து மல்டி லைன் கமாண்டும் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள் வரும், பார்ப்போம். ஓகேவா? இப்ப இந்த கம்பைலர் வந்து இதை எடுத்துக்கவே எடுத்துக்காது. இஃப்
அடுத்தது என்ன பண்ணோம்? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். இஃப் கண்டிஷன் 1 வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, இந்த பர்ட்டிகுலர் இஃப் கண்டிஷனோட பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது ஃபுல்லாவே இஃப் கண்டிஷனோட பிளாக். கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்ப என்ன பண்ணோம்? இங்க உள்ள வந்து இத வந்து ஸ்கிப் பண்ணிரும் கம்பைலர். அடுத்தது வந்து என்ன பண்ணோம்? இஃப் கண்டிஷன் 2 வந்து என்ன பண்ணோம்? செக் பண்ணும். கண்டிஷன் 2 வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, இம்மீடியட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இம்மீடியட் இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட்ஸ் when condition 2 is true. அப்படி இல்ல இந்த கண்டிஷன் 2 வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? இந்த இதனோட இந்த இஃப் ஸ்டேட்மெண்டோட கரஸ்பாண்டிங் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இந்த கண்டிஷன் 2 ஓட கரஸ்பாண்டிங் எல் ஸ்டேட்மெண்ட் தான் இது. எக்ஸிக்யூட்ஸ் in condition 2 is false. இந்த இஃப் ஸ்டேட்மெண்டோட பேராந்திசிஸும் இதுல மிஸ் ஆயிருச்சு. நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து என்ன ஆயிடுது? ஒரு ஃபுல் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருது. நெஸ்டட் இஃப் எல்ஸ். நெஸ்டட் இஃப் எல்ஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்தாலும் அது நெஸ்டட் இஃப் தான். இன்னொரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அது நெஸ்டட் இஃப் தான். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, இதுக்கு வந்து ஃப்ளோ சார்ட் பாரு. நம்ம மேல பார்த்தோம்ல, அதனோட ஃப்ளோ சார்ட் அப்படியே. கண்டிஷன் 1 இருக்கு. கண்டிஷன் 1 இருந்துச்சு, ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, இதுல வந்து எல்ஸ் பார்ட்டுக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளாக் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? பட் நம்ம மேல பார்த்தது என்னதான்? அந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கல. பட் அப்படி போட்டாலும் அதுவும் நெஸ்டட் இஃப் தான். தப்பு இல்ல. ஓகேவா? இப்ப என்ன ஆகுது? ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த பார்ட் வந்து என்னன்னு வச்சுப்போம்? ட்ரூன்னு வச்சுப்போம். இது வந்து ஃபால்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த பார்ட் ட்ரூ. ட்ரூனா என்ன பண்ணோம்? இங்க கீழ வருது. இன்னொரு கண்டிஷன், அதாவது இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த வந்து செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, என்ன பண்ணுது? ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகுது. இது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா, என்ன ஆகுது? ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகுது. இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ட்ரூவா இருந்தா, அதுக்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட், அதுல ட்ரூவா இருந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அதுல ஃபால்ஸா இருந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகுது. இதுவே நமக்கு என்னதான்? நெஸ்டட் இஃப் தான். சப்போஸ் இந்த கண்டிஷன் 1 ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு என்ன வரும்? கண்டிஷன் 3, அதாவது எல்ஸ் பார்ட். எல்ஸ் பார்ட்ல இருக்கிற கண்டிஷன், இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் அது இருக்கு. அந்த இஃப் ஸ்டேட்மெண்டோட கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 3 எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 4 எக்ஸிக்யூட் ஆகும். இது ஃபுல்லா வந்து நமக்கு என்ன அப்படின்னா, இஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகுற ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷன் செக் பண்ணுது. அதனோட கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அகைன் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த கண்டிஷனை செக் பண்ணுது. ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபால்ஸா இருந்தா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பிளாக் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் செக் பண்ணது கண்டிஷன் 1 ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணுது? இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு அதுல இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதனோட கண்டிஷனை செக் பண்ணிட்டு ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 3 எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 4 எக்ஸிக்யூட் ஆகுது. தட்ஸ் ஆல். இப்ப இந்த 2 கண்டிஷனையுமே வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துரும்? இந்த கண்டிஷனோட பராந்தசிஸ் முடியும் இல்லையா? அவுட்டர் பராந்தசிஸ். இது வந்து இன்னர் பிளாக். இதுவும் இன்னர் பிளாக். இதுதான் அவுட்டர் பிளாக். இந்த அவுட்டர் பிளாக்குக்கு கீழ இருக்கிற இமீடியட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேவா? இது இன்னொரு தடவை இந்த வீடியோவை பார்த்தாதான் உங்களுக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்தாதான் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நெஸ்டட் இஃப்ங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஈஸி தான். ஓகே, சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சிம்பிள் எக்ஸாம்பிள். அந்த மேல இருந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு உண்டான மாதிரி எக்ஸாம்பிள் கிடையாது. ஓகேவா?
ஓகே, நெஸ்டட் இஃப் எல்ஸ் இன் C++. எக்ஸாம்பிள், இதுல என்ன பண்ணிருக்கேன், நான் ப்ரோக்ராம் பெருசா இருக்குங்கிறதுனால மேல இருக்கிற ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூஷன் என்ன பண்ணிருக்கேன், ஒமிட் பண்ணிட்டேன். டைரக்டா வேரியபிள் டிக்ளரேஷன், சாரி வேரியபிள் இனிஷியலைசேஷன்ல இருந்து பாக்குறோம். இன்ட்ங்கிறது என்னது, டேட்டா டைப். ஏஜ்ங்கிறது வேரியபிள் ஈக்குவல் டு 15. ஸோ 15ங்கிற வேல்யூ வந்து ஏஜ்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஏஜ்ங்கிற வேரியபிளோட டேட்டா டைப் என்னன்னா இன்டீஜர். இப்பதான் வந்து நம்மளோட இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் வந்திருக்கோம். இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 14 அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து இங்க என்ன பண்ணும், ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணும். ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணி ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணும், இது வந்து இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிளாக் தான் என்னது, இந்த இஃப் பிளாக். ஓகேவா, கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப் ஏஜ் கிரேட்டர் தென், ட்ரூவா இருந்துச்சுன்னா அகைன் உள்ள வந்து இன்னொரு கண்டிஷன். அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம், இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் இருக்கிறதுனாலதான் இது நெஸ்டட் இஃப் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஏஜ் கிரேட்டர் தென் 14 இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா உள்ள இருக்கிற இன்னொரு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் வந்து மறுபடியும் அகைன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த இஃப் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோம், ஏஜ் வந்து 15 அசைன் பண்ணியிருக்கோம். யூசர்கிட்ட இருந்து கூட நீ இது இன்புட் வாங்கலாம், நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக சீக்கிரம் போடணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம். ஏஜ் ஈக்குவல் டு 15 அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஏஜ்ங்கிற வேரியபிள் என்ன இருக்கு, 15 இருக்கு. 15 கிரேட்டர் தென் 14 ஆமா, கண்டிஷன் ட்ரூ. அப்ப என்ன பண்ணோம், இந்த உள்ள இருக்கிற பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். உள்ள இருக்கிற பிளாக்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா என்னது, அடல்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். சப்போஸ் ஏஜ் வந்து 14க்கு மேல ஆனா என்னது 18க்கு கீழே அப்படின்னா டீனேஜர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். இப்ப நம்ம என்ன வச்சிருக்கிறோம், 15 கிரேட்டர் தென் 14 ஆமா, அப்ப ட்ரூ. அகைன் இங்க வருது, வந்ததுக்கு அப்புறம் 15 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இல்ல, ஃபால்ஸ். அப்ப இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பார்ட்ல என்ன இருக்கு, டீனேஜர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்ப அந்த டீனேஜர்ங்கிறது இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் என்னது, நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட் வித்தின் அனதர் இஃப் ஸ்டேட்மெண்ட், அதுதான் வந்து என்னது, நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்தது இஃப் எல்ஸ் இஃப் லேடர். அதாவது லேடர் அப்படிங்கிறது ஏனி அப்படின்னு சொல்லுவோம். ஏனி மாதிரி இஃப் எல்ஸ் வந்து அடிக்கிட்டே வர்றதுதான் வந்து என்னது, இஃப் எல்ஸ் இஃப் லேடர் இன் C++. If, sorry, the if else if statements are used when the user has to decide among multiple options. இந்த else if ladder வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு வந்து இப்ப நிறைய டெசிஷன் இருக்கு, அதுல வந்து மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு. அந்த மல்டிபிள் ஆப்ஷன்ல அவர் எதையோ ஒண்ணு செலக்ட் பண்ணணும். அப்படிங்கிற சூழ்நிலையில தான் என்ன யூஸ் பண்றோம், if else if ladder வந்து யூஸ் பண்றோம். The C++ if statements are executed from top down. இந்த C++ if statement எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், டாப்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும். டாப் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இன்னர் ஸ்டேட்மெண்ட், அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். As soon as one of the conditions controlling the if is true, the statement associated with that if is executed and the rest of the C++ else if ladder is bypassed. இந்த else if ladderங்கிறது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். if ஸ்டேட்மெண்ட் அதுக்கு கீழே இந்த சின்டெக்ஸ் பாருங்க, if ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது இது வந்து கண்டிஷன் 1ன்னு வச்சுக்க. அடுத்தது சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் இஃப் இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கீழே என்ன இருக்கும், இன்னொரு எல்ஸ் இஃப் இருக்கும். அந்த எல்ஸ் இஃப் கண்டிஷனை வந்து செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற இமீடியட், அதுதான் இங்க அசோசியேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே இருக்கிற இந்த கண்டிஷனோட அசோசியேட் ஆயிருக்கிற, அதாவது அதுக்கு கீழே இருக்கிற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்படி ஒவ்வொன்னா வந்து ஒரு லேடர் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒன்னொன்னா செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கண்டிஷனை செக் பண்ணோம், அது ட்ரூ ஆனா பர்டிகுலர் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப அதுவும் இல்லை அப்படின்னா அடுத்த கண்டிஷனை செக் பண்ணோம், அப்படியே செக் பண்ணிட்டே வரும். அதுல வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அடுத்தது கீழே, சப்போஸ் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா கீழே இருக்கிற
எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் அதை என்ன பண்ணிரும், ஸ்கிப் பண்ணிரும். அதை வந்து செக்கும் பண்ணாது, எக்ஸிக்யூட்டும் பண்ணாது. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. as soon as one of the conditions controlling the if is true. ஒரு கண்டிஷன் கண்ட்ரோலிங் த if ட்ரூ வந்து if கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா the statement associated, சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இதோட அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட் எது, இதுதான் அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். and the rest of the C++ else if ladder is bypassed. மீதி இருக்கிற அந்த else if ladderல இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பைபாஸ் ஆயிடும். அதை எக்ஸிக்யூட் பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டு வந்துரும். if none of the condition is true, இப்ப இதுல இருக்கிற அந்த கண்டிஷன்ல எதுவுமே ட்ரூ இல்ல, then the final else statement will be executed. எதுவுமே ட்ரூ இல்லைன்னா அந்த கடைசியில இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். if else if ladder is similar to the switch statement. இது எது மாதிரியே இருக்காமா, switch statement மாதிரியே இருக்காமா. switch statement நீங்க இன்னும் பார்க்கல, நீங்க பார்க்கும்போது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, புரியுதா? else if ladderங்கிறது ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா else if இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணோம், அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் else if கண்டிஷன் செக் பண்ணி அப்படியே செக் பண்ணிட்டு வரோம். இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா, சரி ட்ரூ ஆச்சுன்னா அது அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகல, எல்லாமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ்டா இருக்கிற எல் ஸ்டேட்மெண்டோட அசோசியேட் ஆயிருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து else if ladderோட எக்ஸ்பிளனேஷன். எகெயின் நீங்க இந்த தடவை இன்னொரு தடவை இந்த வீடியோ பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு நல்லா தரவா புரியும். சரி, else if ladderோட நம்ம ஃப்ளோ சார்ட் வந்து பாக்குறோம். இதுல என்ன ஆகுது, வர்றோம் உள்ள வந்து என்ன ஆகுது, ஒரு கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1 வந்து செக் பண்ணுது. ட்ரூவா இருந்துச்சுன்னா எஸ், ஆமா, என்ன ஆகும், அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அடுத்த கண்டிஷனை செக் பண்ண போயிடும். நோ, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, கண்டிஷன் 2க்கு வந்து போயிடும். அது ட்ரூவா இருந்துச்சுன்னா அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் கண்டிஷன் 3 கண்டிஷன் 4 அப்படின்னு நீ போட்டுட்டே போலாம். சப்போ இதுல வந்து ரெண்டு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. நோ, அப்ப என்ன ஆகும், லாஸ்டா எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுல வந்து சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிரும், அதாவது பைபாஸ் பண்ணிரும்னு மேல போட்டிருந்தாங்கல்ல, சோ பைபாஸ் பண்ணிரும். சப்போஸ் அது இல்ல அப்படின்னா அடுத்தடுத்த கண்டிஷன் செக் பண்ணணும். இதுல எல்லா கண்டிஷனும் செக் பண்ணி, அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் ஃபால்ஸ் ஆனாலும் பட் அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு ஃபைனலா அந்த டோட்டலா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் பிலோ இஃப், அதுதான் வந்து என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து else if ladderோட ஃப்ளோ சார்ட். எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம். இதுலயும் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூஷன் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், இடம் பத்தல அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றோம். அந்த வேரியபிள் நேம் வந்து ஐ, அதனோட டேட்டா டைப் வந்து இன்டிஜர், அதுல என்ன வேல்யூ போடுறோம், 20 அப்படிங்கிற வேல்யூ போடுறோம். ஓகே, இப்போ நம்ம 10 இருக்கு, ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதுல 20ங்கிற வேல்யூ இருக்கு. இப்போ என்ன பண்றோம், if i ஈக்குவல் டு 10 இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றோம், அசோசியேட்டட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சி அவுட் i is 10 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். else if சப்போஸ் i வந்து 10 இல்ல அப்படின்னா என்ன செக் பண்ணுது, i ஈக்குவல் டு 50 செக் பண்ணுது. சப்போஸ் இது வந்து என்ன ஆகும், ட்ரூ ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், i வந்து அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். i is 15 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த இருக்கிற else if வந்து செக் பண்ணோம், அசோசியேட்டட் i is 20ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இதுல இருக்கிற எந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் அதாவது கண்டிஷனும் வந்து ட்ரூ ஆகல அப்படின்னா என்ன பண்ணிரும், ஃபைனலா இருக்கிற எல் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனோட அசோசியேட்டட் ஐ இஸ் நாட் பிரசன்ட்ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இதுல ஐயோட வேல்யூ நம்ம என்ன வச்சிருக்கோம், 20 வச்சிருக்கோம். அப்ப என்ன ஆகும், இந்த இஃப் செக் பண்ணோம், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது எல்ஸ் இஃப்க்கு வந்து இந்த இஃப் செக் பண்ணோம், கண்டிஷன் அகைன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த இஃப் செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணோம், அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட் ஐ இஸ் 20ங்கிறது பிரிண்ட் பண்ணோம். கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பைபாஸ் பண்ணிடும். ஐ இஸ் 20 பிரிண்ட் ஆயிடுச்சா, தட்ஸ் ஆல். இதுதான் வந்து else if ladder. if else if ladderோட
எக்ஸாம்பிள். அடுத்தது இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இதுதான் வந்து நம்ம அந்த மல்டிபிள் இஃப் எல்ஸ் இஃப் லேடரோட கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். அதுதான் இது. The switch case statement is an alternative to the if else if ladder that can be used to execute the conditional code based on the value of the variable specified in the switch statement. இது எதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆமா? if else ladder அப்படிங்கிற ஸ்டேட்மெண்டோட என்னது டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்டோட ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த switch case statement. சரி, that can be used to execute. இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்? used to execute கண்டிஷனல் கோட். ஏதாவது ஒரு பிளாக் ஆஃப் கோட் வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதுக்கான ஒரு கரஸ்பாண்டிங் கோட் தான் கண்டிஷனல் கோட் பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் ஸ்பெசிஃபைட் இன் த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்டோட சின்டெக்ஸ். இதை பாத்துக்க, இது ஸ்விட்ச். இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து வரும். இந்த வேல்யூவை எடுத்துட்டு போய் இது என்ன பண்ணும், ஒவ்வொரு கேஸோடையும் மேட்ச் பண்ணும். வேல்யூ 1ஓட ஈக்குவலா இருக்கா, வேல்யூ 2ஓட ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இதுல எந்த வேல்யூவோட ஈக்குவலா இருக்கும், இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி வர்ற ரிசல்ட் வந்து இந்த எந்த வேல்யூக்கு வந்து இது மேட்ச் ஆகுதோ அதனோட கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சப்போஸ் இது பாரு, இப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ல எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெரியும். நான் சொல்றேன், இதுல பாரு, the switch block consists of cases to be executed based on the value of switch variable. இந்த வந்து switch variable, இதுதான் வந்து switch variable. இது இந்த வேரியபிள் பேஸ் பண்ணி என்ன பண்ணும்னா switch block வந்து என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். consist of cases to be executed. இது case 1, case 2, case 3. இந்த மாதிரி எந்த கேஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றங்கிறது எது பேஸ் பண்ணி டிசைட் ஆகும்னா இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ பொறுத்து, அதாவது switch வேரியபிளோட வேல்யூ பொறுத்து. ஓகேவா? இதுல பாரு, இன்னொன்னு முக்கியமான விஷயம் பாரு. நோட், the switch expression should evaluate to either integer or character. It cannot evaluate any other data type. இந்த switch expression வந்து எதுதான் evaluate, அதனோட ரிசல்ட் எதுல தான் இருக்கணுமாமா, எய்தர் இன்டீஜரா இருக்கணும், இல்லைன்னா எதுவா இருக்கணும், கேரக்டரா இருக்கணும். இதை ரெண்டு தவிர ஃப்ளோட்டு, டபுள் அந்த மாதிரிலாம் ரிசல்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொன்னு பாரு, கேஸ் 1, கேஸ் 2ங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த எந்த கேஸுமே மேட்ச் ஆகலைன்னா எது பண்ண எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம அதுல லாஸ்டா ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, எல்ஸ் இஃப் லேடர்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கடைசியா எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னோம்ல, அது மாதிரி இதுல வந்து டிஃபால்ட் வந்து எந்த மேட்சுமே ஆகலைன்னா எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு கீழே இன்னொரு பிராக்கெட் இருக்கு, இதுல வரல, நீ வந்து போட்டுக்க. ஓகேவா? ஓகே, 3 டைம் இருக்கு. ஓகே, இது இந்த ஸ்விட்ச் கேஸோட என்னது ஃப்ளோ சார்ட். என்ன பண்ணுது, ஸ்விட்ச் இங்க ஒரு கண்டிஷன்ல வந்து எவாலுவேட் ஆகி ஒரு வேல்யூ எடுத்துட்டு வரும். அந்த வேல்யூ எப்படிப்பட்ட வேல்யூவா இருக்கும், எய்தர் இன்டீஜர் வேல்யூவா இருக்கணும், இல்லைன்னா கேரக்டரா இருக்கணும். அது வந்து எவாலுவேட் ஆகி என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து செக் பண்ணும். இது வந்து கேஸ் 1ஓட வேல்யூவோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். மேட்ச் ஆச்சுன்னா, அது ட்ரூ ஆச்சுன்னா என்ன பண்ணும், அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இந்த பிரேக்குன்னு நம்ம கட்டாயம் அங்க கொடுத்துருக்கணும். கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும், அது நான் சொல்றேன். என்ன ஆகும், பிரேக் ஆகி அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு கீழே வந்துடும். அதை முடிச்சுட்டு கீழே வந்துடும். சப்போஸ் இந்த கேஸ் 1ஓட மேட்ச் ஆகல, இந்த ஸ்விட்ச் வேரியபிள் இந்த கேஸ் 1ஓட மேட்ச் ஆகல அப்படின்னா என்ன ஆகும், ஃபால்ஸ்ன்னு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். அடுத்த கேஸை வந்து செக் பண்ண போயிடும். அது ட்ரூ ஆச்சுன்னா கரஸ்பாண்டிங் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே வந்துடும். அப்படி இல்லை ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த கேஸ் செக் பண்ணும். கரஸ்பாண்டிங் பிளாக் ட்ரூ ஆனா கரஸ்பாண்டிங் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே வந்துடும். அதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே அப் டு எத்தனை கேஸ் இருக்குதோ எல்லா கேஸையும் ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வரும், கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரையிலும். சப்போஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, சரி ஃபால்ஸ் ஆயிடுச்சு, எந்த கண்டிஷனுமே வந்து ட்ரூ ஆகல அப்படின்னா என்ன ஆகும், கடைசியில இருக்கிற டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி இதுல பிரேக் தேவையில்ல, இங்க கொடுத்துருக்குறாங்க. டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு என்ன ஆகும், வெளியே வரும். ஓகேவா? இந்த பிரேக் எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். இங்க கீழே ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் பார்த்துக்குவோம். சரி, அது வந்து தெளிவா கொடுக்கல, நான் சொல்லிடுறேன். சப்போஸ் இந்த பிரேக் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, எந்த கேஸோட மேட்ச் ஆகுதோ, இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ட்ரூ.
சாரி ட்ரூ இல்ல ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணோம்? இந்த பிளாக்குக்கே போகாது. ஃபால்ஸ் இங்க வந்துருச்சு. இப்ப 2வது வந்து செக் பண்ணுதுன்னு வச்சுப்போம். சப்போஸ் ட்ரூ ஆச்சுன்னா, இந்த பிரேக் குடுக்கல அப்டின்னா என்ன பண்ணும்? இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இத வந்து பிரேக் பண்ணாம, அந்த பர்ட்டிகுலர் பிளாக்ல இருந்து வெளிய வராம, அதாவது இங்க வராம என்ன பண்ணிடும்? அடுத்த கேஸ மறுபடியும் செக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு போயிடும். ஓகேவா? சப்போஸ் அடுத்தடுத்த கேஸ வந்து இது என்ன பண்ணும்? எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வந்துரும். பிரேக் அது அன்டில் ஒரு பிரேக் வந்து என்கவுண்டர் பண்ற வரையிலும். ஓகேவா? அதனால தான் என்ன பண்றோம்? இந்த பிரேக் வந்து குடுக்குறோம். பிரேக் குடுத்தா எந்த வேல்யூ வந்து மேட்ச் ஆகுதோ அந்த வேல்யூவோட மேப் பண்ணி அத கரஸ்பாண்டிங் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிரேக்க என்கவுண்டர் பண்ணி வெளிய வந்துரும். சப்போஸ் பிரேக் என்கவுண்டர் ஆகலன்னா அடுத்த கேஸ் போயி செக்லாம் பண்ணாது. எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுரும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிரேக் இருந்துச்சுன்னா என்கவுண்டர் பண்ணி வெளிய வரும். பிரேக் இல்ல அப்டின்னா, அது கேஸ் போய் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுரும். அதுக்காக தான் இந்த பிரேக் குடுக்குறோம். ஓகேவா? ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இதுலயும் வந்து ஹெடர் ஃபைல் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல. ஓகேவா? இதுல என்ன பண்ணிடுறோம்? ஸ்விட்ச் வேரியபிள்னு ஒண்ணு நம்ம டைரக்ட்டா இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். அது ஒரு எக்ஸ்பிரஷனா கூட இருக்கலாம். நம்ம இங்க என்ன பண்ணிடுறோம்? வேல்யூவே அதுல போட்டு வச்சிடுறோம். இல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணி அது வந்து ஒரு வேல்யூவா ரிசல்ட்டா கூட வரலாம். ஓகேவா? இப்ப என்ன பண்ணியிருக்கோம்? கேரக்டர் ஒரு வேரியபிள் கேரக்டர் டேட்டா டைப் குடுத்து எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள்ல சி அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து போட்டு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்ப எக்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் வேரியபிள்ல என்ன இருக்கு? சி அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. இந்த இங்க என்ன வரும்? ஸ்விட்ச் எக்ஸ். இந்த ஸ்விட்ச்ல எஸ் வந்து ஸ்மால். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த எக்ஸ்ல வந்து என்ன வரும்? இந்த சி வந்து வரும். ஓகேவா? எக்ஸ் பிளேஸ்ல சி இருக்குது. இப்போ இந்த சி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணோம்? ஒவ்வொரு கேஸோட மேட்ச் பண்ணும். கேஸ் ஏ இங்க வந்து ஏன்னு இருக்கு. அப்ப மேட்ச் பண்ணுச்சுன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். அப்ப இங்க உள்ள போய் அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. கேஸ் பி வருது. இப்ப இதுவும் வந்து என்ன ஆகல? மேட்ச் ஆகல. சி நாட் ஈக்குவல் டு பி. அதனால இந்த அசோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்தது இத கொண்டுட்டு வந்து இங்க மேட்ச் பண்ணுது. இங்க வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அப்ப அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணோம்? இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். சாய்ஸ் சி அப்படின்னு பண்ணிட்டு இந்த பிரேக் என்கவுண்டர் பண்ணுது. அப்போ இங்க இருந்து அந்த லூப் விட்டு என்ன பண்ணிரும்? வெளியே வந்துரும். இந்த பிரேக் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே வந்துரும். இது குடுக்கலன்னா என்ன பண்ணும்? இந்த டிஃபால்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிரும். ஓகேவா? டிஃபால்ட்ல பிரேக் வந்து தேவையில்லை. இதுல பாரு அவுட்புட் வந்து சாய்ஸ் இஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா? கிளியரா? ஸ்விட்ச் அது இங்க வந்து எக்ஸ்பிரஷனுக்கு பதிலா டைரக்டா நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டோம். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொண்டுட்டு வந்து ஒவ்வொரு கேஸோடையும் மேட்ச் பண்ணோம். வேரியபிளே டைரக்டா கொடுத்தோம்னா வேரியபிள் வேல்யூ எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு கேஸோடையும் மேட்ச் பண்ணி அசோசியேட்டட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகி பிரேக் ஆகி வெளியே வரும். அப்படி இல்லை அப்படின்னா எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கப்புறம் வெளியே வரும். இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இதுல சில ரூல்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். Rules of switch case statement in C++. There are some rules that we need to follow when using the switch statements in C++. They are: the case value must either be int or character type. அந்த கேஸ் switchல ஒரு வேரியபிள் பார்த்தோம்ல எக்ஸ், அந்த இடத்துல அதனோட ரிசல்ட் வேல்யூ வந்து என்னவா தான் இருக்கணும்? எய்தர் கேரக்டரா இருக்கணும், அல்லனா இன்டிஜர் டைப்பா தான் இருக்கணும். வேற எதுவும் ஃப்ளோட், டபுள் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. தென் தேர் கேன் பி எனி நம்பர் ஆஃப் கேசஸ். அதுல வந்து நம்ம ஒரு கேஸ் 2 கேஸ் தான் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. எத்தனை நம்பர் ஆஃப் கேசஸ் வேணும் கொடுத்துக்கலாம். நோ டியூப்ளிகேட் கேசஸ் வேல்யூஸ் ஆர் அலோடு. இப்போ 2 கேஸுக்கு ஒரே வேல்யூ வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சின்னு கொடுத்தோம்ல, அகெயின் வந்து இன்னொரு கேஸ் ஏவோ கேஸ் பியோ வந்துடக்கூடாது. 2 தடவை ஒரே வேல்யூ இருக்கக்கூடாது. ஈச் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஸ் கேன் ஹாவ் அ பிரேக் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் ஆப்ஷன். ஒவ்வொரு